இனிப்பான சிவப்பு பூசணிக்காயில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக காரமான ஒரு ஃப்ரை பண்ணுவோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 கப் அளவுக்கு சிவப்பு பூசணிக்காய், 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் போட்டு தாளித்து அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை சேர்த்து வெட்டி வச்ச பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி வச்சு அந்த ஆவியிலேயே வேக விடலாம். இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அதோட இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போடாமல் வதக்கலாம். என்னோடய சமையல் பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு காய் வெந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.